ஊழியக்காரர்களே, உங்களோட நான் பேசுகிறேன். பாருங்கள், ஒருவேளை உங்களுடைய ஊழியத்தில் சோர்வு காணப்படுதா? உங்களால் செய்ய முடியாதபடிக்கு ஒரு சோர்வு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா, நான் சொல்ல போகிற காரியம் முக்கியமான காரணமாக இருக்க முடியும். பாருங்கள், உங்களையும் என்னையும் ஊழியத்துக்கு அழைத்த தேவன் ஊழியம் செய்யாதபடிக்கு கதவுகளை அடைப்பது கிடையாது. அவரே வழி வாசல்களை நமக்காக திறப்பார். அப்போ ஏன் சோர்வு வருது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஐவகை ஊழியங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர், மேய்ப்பர், சுவிசேஷகர். அதாவது நம்ம எல்லாருக்கும் தேவன் கொடுத்த அழைப்பில் ஏதோ ஒரு விதத்தில் இந்த 5 அழைப்புகள் தான் நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுடைய அழைப்பு என்னன்னு தெரிஞ்சு அதில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சோர்வு வராது. மற்றவர்களைப் போல செயல்படணும் அப்படின்னு சொல்லி மற்ற ஊழியத்தைப் போல, இப்போது உதாரணத்துக்கு ஒரு சுவிசேஷகராக நீங்கள் இருப்பீர்களானால் பாஸ்டர் வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா சோர்வு வரும். இது ஒரு உதாரணம். இப்படி உங்களுடைய அழைப்பு எதுவோ அதிலே செயல்படுங்க. நிச்சயமாக சோர்வு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காதுங்க.